முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணையும் பட்சத்தில் தமது பிரச்சினைகளை உலக அரங்குக்கு கொண்டு செல்ல முடியும் என ஜனநாயக மக்கள் முன்னணி தெரிவிக்கின்றது. முஸ்லிம்கள் பட்டி தொட்டி எல்லாம் சென்று அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் அவர்கள் உரையாற்றினார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து அரசியல் நடத்துவோம் என்று நடைபெற்றது என்ன? இது முஸ்லிம் காங்கிரஸ் சிந்திக்க வேண்டியிருப்பது. இன்று அந்த கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து ஆட்சி அமைக்குமா இருந்தால் இந்த பிரச்சனை உலக அரங்கிற்கு மேலும் உரித்தாக கொண்டு செல்லப்பட்டிருக்கும். அவர்களுக்கான நீதி மிகவும் கூடுதலாக கிடைத்திருக்கும். முஸ்லிம் காங்கிரஸ் அவரை விட்டிருக்கு. இறுதிக்கட்ட யுத்த விசாரணை தொடர்பில் அண்மையில் நீதி அமைச்சர் தெரிவித்த கருத்து தொடர்பிலும் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஒரு அமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். 5 வருடத்துக்கு நடந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனையை அதை கொஞ்சம் கிடப்பில் போடுவோம் என்ற சொலிப்பொருளில் பேசியிருக்கின்றார். ஒரு அமைச்சர், அதிகம் நீதி அமைச்சர், அவர் சொல்லுகின்றார் இல்லை 5 நாள் என்றேன். 5 நாள் என்றால் ஒன்று, 5 வருடம் என்றால் ஒன்றா? அதிகம் நீதி அமைச்சர் ஒரு கொலை நடந்து விட்டால் 10 வருடத்துக்கு பிள்ளை அந்த கொலையாளியை பிடிக்காம இருக்க முடியுமா? நியாயம் இருக்கின்றது. முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இன்று, முக்கியமாக சொல்ல வேண்டிய இந்த நேரம். முஸ்லிம்கள் என்றும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய காலம். இல்ல, யுத்த குற்றம் என்பது குறித்து கடைசி கட்ட அந்த யுத்தத்தின் போது நடைபெற்ற பல நிகழ்வுகளை அடியொட்டி இது அரசாங்கம் அண்மையில் நடந்த ஒரு இது 2-3 வருஷம் 5 வருஷங்களுக்கு முன்ன நடந்த ஒரு விஷயத்தில் பலவிதமான விசாரணைகளை செய்வதற்கான ஏற்கனவே அதற்கான ஆதாரங்கள் குறித்த விஷயங்கள் இருக்கிறது. அதை அனுமதிப்பதும் அனுமதிப்பதும் அரசாங்கத்தை பொறுத்த விஷயம். ஆனால் அதற்காக இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு நாங்கள் ஒத்தாசை கொடுக்கிறோம் என்பது அல்ல. முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவம் அதன் சந்தர்ப்பவாத செயற்பாடுகள் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அப்பாவி முஸ்லிம் சகோதரர்கள் பாதிக்கப்படுகின்றமையை வன்மையாக கண்டிப்பதாக வடமாகாண விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாங்கள் சிறுபான்மையினம் என்ற வகையில் தமிழ் மக்கள் எங்கள் மீதான இந்த இனவாத பேயினுடைய ஆக்கிரமிப்பின் வலிகளை நன்கு உணர்ந்தவர்கள். அந்த வகையிலேயே எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் மீதான இந்த இன அழிப்பு நடவடிக்கையை, அவர்களுடைய பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக துடைத்தளிக்கக்கூடிய அரசினுடைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது வன்மையாக கண்டிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவங்கள் தொடர்பாக, அவர்களுடைய சந்தர்ப்பவாத தகுடு தத்துவங்கள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட சாதாரண அப்பாவி எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது தமிழ் மக்களாகிய நாங்கள் வாழாது இருக்க முடியாது என்பதை இந்த சிங்கள அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் உரத்து குரல் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலும் இன்று இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் கொள்கை அடிப்படையில் பல விஷயங்களில் உடன்பாடு இருக்கிறது. இந்த உடன்பாடுகள் குறித்து அவற்றை அரசியல் ரீதியான உடன்பாடுகளாக மாற்றி எதிர்காலங்களில் ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம்.